வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்குற ரெசிபி என்னென்னா ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான சோயா கீமா மசாலா. அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மஷ்ரூம் ஒரு பாக்கெட், வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு, பொடிசை நறுக்கிய பூண்டு அரை டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாய் 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, டார்க் சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன், வினிகர் 2-3 ட்ராப்ஸ், சர்க்கரை சிறிதளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் 2-3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணுறோம். இந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்ச பிறகு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் பாயில் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரிசியை போட்ட பிறகு தேவையான உப்பு, எண்ணெய் போடுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வரதுக்காக. அதே டைமில் உப்பு கண்டிப்பாக போட்டுடணும். அப்போ தான் அந்த சீசனிங் கரெக்டாக பேனில் டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் 5% அளவுக்கு போட்டால் போதும் உப்பு. இந்த அரிசியை எப்படி பக்குவமாக வெடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 85 to 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இன்னும் கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்கலாம். நீங்கள் வீட்டில் சின்ன குவான்டிட்டி 2-3 பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ஒரு 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துருங்க. வெல்டனா பாயில் பண்ணக்கூடாது. அப்போ தான் பேனில் போட்டு டாஸ் பண்ண முடியும். அப்படி டாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அரிசி உடையாமல் வரும். அதனால தான் கரெக்டாக உங்களுக்கு 85 to 90% உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த பேனில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் தாராளமாக போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு எக்ஸஸாக இருக்க எண்ணெய் எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், பொடிசா நறுக்கி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம். வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி மட்டும் நீங்கள் போடுங்க. அதே மாதிரி பேனை ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணிக்கணும். அதனால் எண்ணெய் எக்ஸஸாக ஊற்றி இந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போடுறோம். இப்போது இந்த மஷ்ரூமை 1/2 கட் பண்ணி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப தின்னாக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காக கட் பண்ணி போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷத்தில் நீங்கள் டாஸ் பண்ணி முடிச்சலாம் இந்த ப்ரிப்பரேஷன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பேனில் டாஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணல, உங்களுக்கு அந்த என்ன வேணால் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் லைட்டாக சாகி ஆகிடும். இதுக்கப்புறம் டார்க் சோயா சாஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் வினிகர், அதுக்கப்புறம் இந்த ரைஸ் போட்டிருக்கோம். லைட் சோயா சாஸ்க்கும் டார்க் சோயா வித்தியாசம் இருக்குது. அதில் கொஞ்சம் உப்போட டேஸ்ட்டு மாறும். அதனால பர்டிகுலராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் பெப்பர், அதுக்கப்புறம் சர்க்கரை. இந்த சர்க்கரை எதுக்காகன்னா, நிறைய பேர் சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டேஸ்ட்டுக்காக அந்த சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அந்த சீசனிங் பவுடர் இருக்காது. அதனால லைட்டாக அந்த சுகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு பேனில் டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதோட சோயா கீமா எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சோயா 100 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சோயாவை தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சோயா நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்ல குவாலிட்டி சோயா வாங்க. இன்றைக்கி இந்த சோயா பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாவு மிக்ஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நல்ல குவாலிட்டி, நல்ல பிராண்டாக பார்த்து செக் பண்ணிட்டு வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோயாவை தண்ணியில் ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். நான் பச்சை தண்ணி தான் போட்டிருக்கேன். சுடு தண்ணி போட்டிங்கன்னா இன்னொரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சிடலாம் இந்த ப்ரிப்பரேஷனை. அதாவது ஊற வைக்கிற டைமிங் ஒரு அரை மணி நேரம் சேவ் ஆகும் சொல்கிறேன். இப்போது இந்த 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோயாவை கையில் எடுத்து நல்லா புழிஞ்சிருங்க.
நல்லா புளிஞ்சால் தான் உங்களுக்கு மிக்சியில் பிளெண்ட் பண்ண முடியும். அப்படி கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அந்த தண்ணியை நல்லா புளிஞ்சு முடிச்ச பிறகு டேரெக்டாக மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பொடிசாக நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா கீமா ரெடியாக இருக்கும். அதாவது சோயா கீமா ரெடியாக இருக்கும்னு சொல்கிறேன். இந்த கீமா ரெடி பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். சில பேர் இந்த சோயா அதிகமாக போட்டுருவாங்க, மசாலா கம்மியாகிடும். ஸோ அதனால் தெளிவான குவான்டிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மசாலா எந்த அளவுக்கு வேணும், சோயா எந்த அளவுக்கு போடணும்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மஞ்சளில் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் தாளிப்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கி முடித்த பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரேஷியோ என்னன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். இஞ்சும் பூண்டும் ஒரே சமமான அளவில் அரைச்சி இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தக்காளி குவான்டிட்டி நான் சொன்ன மாதிரி ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன். அதாவது பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். இந்த தக்காளியை போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் இந்த பவுடர் மசாலா இப்போ போடலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சவுத் இந்தியன் சில்லி பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம். அது ஏன் கேட்டிங்கன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடரில் கலர் கொடுக்கும், காரத்தோட அளவும் கம்மியாக இருக்கும். அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் தனியா பவுடர், கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக மேலே ஆயில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். இந்த மசாலா இந்த பச்சை வாசம் நல்லா போகணும். அதுக்கு பிறகு தான் இந்த சோயா கீமா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த மசாலா வெந்து வர டைமில் மேலே அந்த ஆயில் வர ஆரம்பிக்கும். அப்படின்னா இந்த மசாலா ஆல்மோஸ்ட் வெந்து ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சோயா கீமா இதில் போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். இந்த சோயா கீமா நீங்கள் இதில் போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். நீங்கள் மின்ஸ் தான் சீக்கிரமாக வெந்துடும் சொல்லிட்டு நினைக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் மின்ஸ் போட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம், அப்படி இல்லை இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடிச்சு தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த காரத்தன்மையாக இருக்கும். அப்படின்னா அந்த சோயாவோட டேஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா அந்த மசாலா தனியாக இருக்கும், அந்த சோயா தனியாக இருக்கும். அதனால தான் நல்லா குக் பண்ண சொல்கிறோம். இப்போ திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, தண்ணி தேவையான போட்டு நல்லா குக் பண்ணலாம். இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரைஸு, சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஸ்டஃபிங், நான் சொன்ன மாதிரி இந்த சாண்ட்விச்சுக்கு ஸ்டஃபிங்காக வைக்கலாம். ஒரு ட்ராவல் பண்ணினா அந்த டைமில் ஒரு ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான். இந்த மாதிரிலாம் ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் ரோல் பண்ணி எடுத்து போகலாம். இதுக்கப்புறம் நல்லா வெந்து முடித்த பிறகு ஃபைனலாக மிளகுத்தூள், திருப்பியும் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த சோயா கீமா மசாலா ரெடி.